வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 27 மற்றும் 28 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள் கதைக்குள் நுழைவோம். முன்னைய காணொளியில் பிந்தைய நாட்களில் பரம்பு நாட்டில் வாழ்விலும் அரண்மனை கூட்டத்திலும் புதிய பரபரப்பான மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தன. பரம்புவின் இயல்பான அமைதிக்குள் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு அச்சத்தின் வாசம் ஏற்படத் துவங்கியது. மூவேந்தர்களான சேரன், சோழன், பாண்டியர்கள் தங்கள் கூட்டுப்படைகளை வேகமாக ஒன்றிணைத்து பரம்பு நாட்டை குறிவைத்திருப்பதை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருந்தன. இதை முன்னிட்டு வேள்பாரி தன் நாட்டின் எல்லைகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தீவிரத்துடன் பார்வையிட்டார். ஒவ்வொரு வீரனின் மனதிலும் உறுதி விதைக்கப்பட்டது. திட்டமிட்டபடி அரண்மனைக்குள் ஒரு மாற்றம் கூட இல்லை. திசைவேலர் தலைமையிலான படைத்தளபதிகள் தங்கள் வீரர்களை முழுமையாக ஆயத்தப்படுத்தினர். சிறு அசைவுகளும் மிகுந்த கவனிப்புடன் கவனிக்கப்பட்டது. அரண்மனை வாசலிலும் சுற்று சுவர்களிலும் காவலர்கள் இரவு நாளும் மாற்றுத்தவணையின்றி இரவு பகலாக கண்ணிமைக்கும் துல்லியத்துடன் நிறுத்தப்பட்டிருந்தன. கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் வேள்பாரியின் மனம் மட்டும் அவ்வளவு துரிதமாய் அசை போடவில்லை என்றாலும் உள் சிந்தனையில் ஆழ்ந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஒரு மாலை வேளையில் அரண்மனையின் மொட்டை மாடியில் தனியாக நின்று மேகங்களால் சற்றே ஒளிமறைக்கப்பட்ட மலையோர காடுகளை வேள்பாரி கவனித்துக் கொண்டிருந்தார். இவற்றுக்கு இடையில் கடந்த சில நாட்களில் நடந்த நிகழ்ச்சிகள் அவரது மனதை கலங்கடித்துக் கொண்டிருந்தனர். முன்னைய இரவில் பிடிக்கப்பட்ட அயல் நாட்டு ஒற்றரின் நினைவு பொறுமை கொள்ளாமல் அவரை அடுத்த தீர்மானத்தை நோக்கி தள்ளியது. அந்த நேரம் பதறலை அறிந்து அவரது நண்பர் கபிலர் அங்கே வந்தார். பெரும் புலவர் கபிலர் ஒரு காலத்தில் உற்சாகமாக பாடி சென்ற புலவர் இப்போது வேள்பாரியின் சோர்வடைந்த முகத்தை பார்த்ததும், மன்னா, அடுத்து என்ன திட்டம்? எது உங்களை இவ்வாறு சிந்தனைக்குள் ஆழ்த்தியது என்று கனிவோடும் கவலையோடும் கேட்டார். வேள்பாரி விடை கூறுவதற்கு முன் புன்னகை செய்து, புலவரே, காலம் கடந்த ஒரு நினைவு இருக்கின்றது என்று ஒரு பழங்கதையை கூறினார். இது பல வருடங்களுக்கு முந்தையது என்று ஆரம்பித்து வேள்பாரி ஒரு பழங்கதையை சொல்லத் தொடங்குகிறார். அப்போது பரம்பு நாட்டின் எல்லை புறத்தில் இருந்த சூழிவேல் என்ற ஒரு இளம் சிற்றரசர் தன் நாட்டை நியாயத்தாலும் அன்பாலும் ஆட்சி செய்து வந்தார். அந்நியமான திரையர் கூட்டம் கடல் வழியாக அப்பகுதியில் குடியேற விரும்பி தன்னை நாடி வந்தது. முதலில் சூழிவேல் அவர்களை அங்கேயே தடுக்க முடிவு செய்தார். ஆனால் திரையர் தலைவர் தூதுவை என்ற தன் மகளை அவருக்கு முன்னாடி அனுப்பி வைத்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டார். நாங்கள் உங்கள் மண்ணில் ஒன்றிணைந்து வாழ புதுமையாக வந்திருக்கிறோம். எங்களை நீங்களும் தாராளமாக நம்பினால் உங்களது சக்தி மேலும் பெருகும் என்ற அந்த இளம் தூதுவை நம் மொழியிலேயே கண்ணீர் கலந்து கூறினாள். சூழிவேல் பிறப்பிலிருந்து அறிவும் இரக்கமும் கொண்ட தலைவர். அந்த தூதுவையின் தைரியமும் நேர்மையும் பார்த்து மயங்கினார். இருவருக்கும் இடையே ஒரு அன்பும் நம்பிக்கையும் புதைந்து கொண்டது. காலம் சுருங்கும் முன்பே அவர்கள் திருமண முடிச்சில் இணைந்தனர். இதன் விளைவாக திரையர்கள் பரம்பு நாட்டின் பகுதியாக மாறினர். பரம்பு புதிய மக்களுடன் புது திறன்களுடன் மேம்பட்டது.
வேள்பாரி அந்த பழங்கதையின் முடிவை கண்கள் பளிச்சிட, நம் முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் யுத்தம் என்றுமே இல்லை, ஒற்றுமையும் பரிவு வந்தால் அதே படைப்பலம் செயல்படும். ஆனால் இப்போது நம் எல்லையை கவர முயற்சி செய்கிறார்கள் மூவேந்தர்கள். இந்நிலையில் கபிலர் தலை நீட்டி, மன்னா, மூவேந்தர்கள் கேடுகெட்ட நோக்கத்துடன் பின்னால் இருந்து நம் நாட்டை அழிக்க திட்டமிடுகிறார்கள் என்றார். வேள்பாரி சற்று முகம் வன்மையாக, ஆமாம், அவர்களை பற்றி நாம் எதுவும் செய்யாமல் விட்டால் பரம்புவின் ஒளிமை மங்கும் என்றார். சற்று நேரத்தில் அரண்மனை வடிகால் பகுதியில் சிறிய பரபரப்பு ஏற்பட்டது. மூவேந்தர் கூட்டத்தின் தூதர் வருகை என்ற செய்தி பறந்தது. அரண்மனையின் காவல் கதவு திறக்கப்பட்டது. உயர்ந்த உடலமைப்புடன் விலை உயர்ந்த ஆடை அணிந்த ஒரு வெள்ளையர் தோற்றமுடைய தூதர் மெல்லிய புன்னகையுடன் வெற்றி நிச்சயம் என காட்டும் தோற்றத்துடன் கர்வத்துடன் நடந்து வந்தார். வேள்பாரி தம் முதன்மை தளபதியுகளுடன் அவரது எதிரில் செங்குத்தாய் நின்றார். அயலக தூதர் பயப்படாமல், மூவேந்தர்களும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்க சொன்னார்கள். பரம்பு நாட்டை எங்கள் பேரரசருக்கு உடன்படிக்கையுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்றார். அரண்மனை முன்றிலில் மௌனமடைந்த சிற்றடியார்கள் அமைதியாக மேசையில் ஒட்டி கொண்டு இருந்தனர். தூதரின் அடுத்த வார்த்தைக்காக, வேள்பாரியின் சிறு கண்ணசைவிற்காக காத்திருந்தார்கள். தூதர் மேலும், உங்கள் மண்ணில், அதாவது பரம்பு மண்ணில் எவரேனும் எதிர்ப்பு தெரிவிப்பின் உங்களுக்கு எதிராக மூவேந்தர் படைகள் முன்னேறி வரும். உங்கள் அரண்மனையே தூசியாக்கப்படும் என்று வலிமையோடு கூறினார். இந்த பெருங்குரலில் பரம்பு அரண்மனையும் சுற்றம் சிறிது சோர்ந்தது. ஆனால் வேள்பாரி தனது கோபத்தை அடக்கி வைத்துக் கொண்டு அடர்ந்த குரலில், பரம்பு நாட்டை நீங்கள் எவர் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது. இங்கே ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு அடிக்கும் சூத்திரம் உண்டு என திடுக்கென தெரிவித்தார். அப்படியெனினும் தூதர் தன்னுடைய திமிராதிக்கம் காட்டி, அப்படி என்றால் ஜனாஞ்சலி உறுதியாக நடைபெறும் என பயனில்லாமல் எச்சரித்தான். இதை கேட்ட வேள்பாரி கொந்தளிப்புடன், சீக்கிரம் பரம்பை விட்டு வெளியேறுங்கள் என்று அவரை ஆணையிட்டார். தூதர் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் பின்னால் அங்கேயே நிற்க, வேள்பாரியின் பாதுகாவலர்கள் அவர்களை சூழ்ந்து இழுத்தனர். தூதர் பின்னுக்கு திரும்பி, இதற்கு மேல் உங்களுக்கு நேரம் இல்லை என சூருரைத்தபடி கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினார். தூதர் சென்றவுடன் பரம்பு அரண்மனையில் நிமிட நேர ஒற்றை அமைதி நிலவியது. ஆனால் உடனடியாகவே வேள்பாரி தன் முக்கிய அணியை கபிலர், திசைவேலர், உதிரன் மற்றும் படைத்தலைவர் கொண்ட முக்கிய அணியை ஆலோசனைக்காக கூட்டினார். அரண்மனையின் மறைமுக அரங்கம் தீவிரமான விவாத ஒலிகளால் மூழ்கியது. இப்போது நம் நாட்டின் விதி நம்மிடம்தான் இருக்கிறது. இப்போது எடுக்கும் எந்த முடிவையும் இனி மாற்றிக்கொள்ள இயலாது என்று வேள்பாரி மெல்லத் தொடங்கினார். கபிலர் எதுவாக வேண்டுமானாலும் நம் நாட்டை காக்க நாம் தயார் என்றார். திசைவேலர் கண்ணில் ஒருவித கொண்டாட்டத்துடன், அப்படி என்றால் அவர்கள் முன்னால் வருவதற்குள் நாமே முன்னால் செய்வோம் என அதிரடியாக முன்மொழிந்தார். அவர்கள் தாக்குவதற்கு முன் நாம் தாக்குவோம் என்பதே அதன் பொருள். அந்த துடிப்பான யோசனையை வேள்பாரி ஆடம்பரமின்றி ஏற்றார்.
பரவலாக அவர் திசைவேலரை கட்டளையிட்டு எதிரி படைகள் முழு வலிமையோடு இங்கே வருவதற்கு முன் அவர்களின் முதற் கொம்புகளை நாம் முறியடிக்க வேண்டும். அதற்கு தேவையான சிறப்பு அணி தயாராகட்டும் என்றார். இதற்கு திசைவேலர் தலைமையில் ஒரு தீவிர குழு தேர்வாகியது. நீலன், காளம்பன் போன்ற திறமையானவர்கள் உறுப்பினர்களாக பங்கேற்றனர். வேல்பாரி உதிரனை இந்த குழுவில் இருந்து விலக்கி வைத்தார். கபிலரின் பாதுகாப்பு பொறுப்பில் அவனை வைத்திருந்தார். இதனால் உதிரன் மனக்குழப்பத்திற்கு ஆளான போதும் வேல்பாரியின் நம்பிக்கை மரபை மதித்தவாறே இருந்தான். அந்த வேளையில் அரண்மனை மரபில் ஆழமாவதை விட பரம்பு நாட்டில் சிறிய கப்பல் ஒன்று இருட்டில் புறப்பட தயாரானது. சிறிய வணிக குழுவாக வேடமணிந்து பரம்பு நாட்டு வீரர்கள் அக்கப்பலை கருமை இரவின் ஆர்ப்பரப்பில் கடலில் செலுத்த தயாராகினர். அவர்களை வழியனுப்பி வைக்க வேல்பாரி சில கணங்கள் கடற்கரையில் வந்திருந்து, செல்லுங்கள், பரம்பு நம்பிக்கை உங்களிடம் இருக்கின்றது என்று கூறினார். பரம்பின் கப்பல் தெற்கு நோக்கி நடை போட்டது. ஏற்கனவே பரம்பு நாட்டிற்கு எதிராக போர் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரம்பு வீரர்கள் தைரியமாக இருந்தனர். வேட்பாரியின் தீரா மனமும் வலிமையோடு நிறைந்து இருந்தது. பொது நன்மைக்காக எதையும் செய்ய தயார் என்ற கடமை பாசத்தில் மார்பில் மின்னுகிறது. இந்நிலையில் அடுத்த அத்தியாயங்களில் பரம்பு வீரர்களின் ரகசிய வேட்டை எவ்வாறு நடந்தது, மூவேந்தர்கள் வழியில் எவ்வாறு வேல்பாரியை வீழ்த்த சூழ்ச்சி செய்தனர் என்பதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.